கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தவக்காலத்தில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்திருக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலம்தான் இந்த தவக்காலம். நீ எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்று உன் பாதைகளை உற்று நோக்க வேண்டிய காலம்தான் இந்த தவக்காலம். கடவுளின் பாதையில் அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாயா? அல்லது மனம் போன போக்கில் உன் விருப்பப்படி உன் ஆசைகளுக்கு இடம் கொடுத்து தாந்தோணித்தனமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிந்தித்துப் பார். இறைவார்த்தை சொல்லுகிறது, மகனே, மகளே, உனக்கு முன்பாக நான் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக நன்மையையும் தீமையையும் வைத்திருக்கிறேன். உனக்கு சுதந்திரத்தை கொடுத்து நன்மையானவற்றை தேர்ந்து கொள்ளவும் வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் உனக்கு முழுமையான படிப்பினைகளை வழங்கியிருக்கிறேன். நீ எப்பொழுது நன்மையை நாடி தேடிச் செய்கிறாயோ, நல்வாழ்வை காத்துக் கொள்கிறாயோ, அப்பொழுது நீ நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பாய். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்திற்கு ஒப்பாவாய். ஆம் மகனே, மகளே, இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலிலும் ஆண்டவர் உனக்கு வெற்றியை தருவார். ஆமென்.